பெரியாருங்கிறது வந்து அறிவிக்கப்படாத ஒரு மதம் போல கட்டிட்டாங்க. புத்தர் வந்து ஒரு மதமா ஆக்கப்பட்டது போல இங்க பெரியாரை வந்து அதிகாரப்பூர்வமற்ற மதமாக்கிட்டாங்க. இப்ப நீங்க ஈவேரான்னு சொன்னாலோ ராமசாமின்னு சொன்னாலோ கூட இதுக்கே ஒரு உள்ளம் கற்பிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு முற்போக்கு பிம்பம், ஒரு அறிவிக்கப்படாத ஒரு மதம். பெரியாரை விமர்சனத்துக்கு உட்படுத்தக்கூடாது, பெரியாரை கேள்வி கேட்கக்கூடாது அப்படிங்கிற. பெரியாரை பொறுத்த வரைக்கும் அவர் வாழ்ந்த காலத்துல அவரும் ஒரு குறிப்பிடத்தக்க பங்களிப்பு செஞ்சாரு, அவரும் போராட்டம் பண்ணாரு, அவரும் பாடுபட்டாரு, அவரும் பொது வாழ்க்கையில வந்து களப்பணி மேற்கொண்டாரு அப்படின்னு நமக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனா பெரியாரை தொடக்கமா காட்டுவதும் அவர் மட்டும்தான் செஞ்சாருன்னு சொல்லிட்டு ஒருமுகப்படுத்துறது தான் இங்க பிரச்சனை. ஆதி முதல் அந்த வரைக்கும் எல்லாமே பெரியாருக்குள்ள அடக்கம், எல்லாமே பெரியார்ல தொடக்கம் அப்படிங்கிற இந்த மிகையான போலியான வாதங்களும் மிகையான பிம்ப கட்டுமானங்கள் தான் இங்கே பிரச்சனை. சாதி ஒழிப்பு, சனாதன எதிர்ப்பு, பார்ப்பனிய எதிர்ப்பு, சமூக விடுதலை, பெண்ணியம், சமூக நீதி, இது போன்றவைகளை வந்து பெரியார் பேசினாரு அப்படின்னு சொல்லி பாஜக எதிர்க்கு. ஆனால் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் இது போன்றவைகளில் அவர் தொடக்கம் இல்லை, அவர் தான் முழுமுதலா செஞ்சவரும் இல்லை. அதில் சறுக்கள் இருக்கு, அதில் பின்னடைவு இருக்கு, சமரசம் இருக்கு, தன்முரண்கள் இருக்கு, குளறுபடிகள் இருக்கு, மோசடித்தனம் இருக்கு அப்படின்னு நாம இருக்கிறோம். அப்ப பாஜக பாக்குற பார்வைக்கும் நாம பாக்குற பார்வைக்கும் பெரிய மாறுபாடு இருக்கு. திருக்குறளை ஏன் கட்டிக்கிட்ட அளவுக்கு கிடையாது. பாரதாசனோட படத்தை வைங்க, வள்ளுவம் படத்தை தூக்கி வீசுங்கிறார். அப்படி தூக்கி எரிய அளவுக்கு வள்ளுவம் என்ன பண்ணிட்டான்? பாரதாசன் படத்தை வைங்க, வள்ளுவம் படத்தை வைங்க, சரி. பாரதாசன் படத்தை வச்சுட்டு வள்ளுவம் படத்தை தூக்கி எரிங்கிறது எப்படி சரியா இருக்கும்? நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் வந்து பெரியார் குறித்து பேசுவதோடைய பிறப்பையே சந்தேகப்பட வேண்டிய தேவை. அப்ப அண்ணாவோட பிறப்பு குறித்து, கருணாநிதி பிறப்பு குறித்து சந்தேகப்படுறாங்களா? என் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற என் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். என்னுடைய அன்பு தம்பிகள் இணைந்து உருவாக்கிய வள்ளுவம் வலைக்காட்சி 1,00,000 பார்வையாளர்களை பெற்றிருப்பது எனக்கும் பெருமகிழ்ச்சியை தருகிறது. ஊடகங்கள் நம்மை நிராகரித்து நின்ற நிலையில் நிற்கதியாக நின்ற நாம் நமக்கு நாமே ஊடகம் என்கிற முன்முயற்சியில் இந்த வள்ளுவம் வலை தொலைக்காட்சியை உருவாக்கினோம். அதை என்னுடைய அன்பு தம்பிகள் அரும்பாடு ஆற்றி வளர்த்து வருகிறார்கள். அது சிறுக சிறுக வளர்ந்து இன்று 1,00,000 பார்வையாளர்களை பெற்றிருப்பது மிகுந்த பாராட்டுக்குரியது. அது அவர்களுடைய உழைப்புக்கு கிடைத்த பெருமதி. இதை 1 கோடி பார்வையாளர்களாக ஆக்குவதற்கு நாம் அனைவரும் இணைந்து உழைப்போம். என் அருமை சொந்தங்கள் எல்லோரும் வள்ளுவம் வலைக்காட்சிக்கு ஆதரவு கொடுத்து அதை நமக்கான ஊடகமாக மாற்றுவோம். புரட்சி எப்போதும் வெல்லும், நம் வெற்றி நாளை அதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம், நாம் தமிழர். உலகம் முழுமைக்கும் பரவி வாழும் வள்ளுவம் வலைக்காட்சி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்று நம்மோட நேர்காணலில் இணைந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியினுடைய இளைஞர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் இடும்பவனம் கார்த்திக் அவர்கள். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? பெரியார் விவகாரம் தொடர்ந்து சர்ச்சையா போயிட்டு இருக்கு. பாஜக தவிர்த்து எல்லா கட்சிகளும் தொடர்ந்து விமர்சிக்கிறாங்க, கண்டனமும் தெரிவிக்கிறாங்க. ஆனா பாஜகவினுடைய முக்கிய தலைவர்கள் ஆதரிச்சு, சீமான் அவர்களை ஆதரிச்சு பேசுறாங்க. இன்னைக்கு குருமூர்த்தி அவர்களும் ஆதரிச்சு பேசியிருக்கிறார். பெரியார் எதிர்ப்புல பாஜகவோடு ஓரணியில் நிற்கிறதா நாம் தமிழர் என்ற கேள்வி இயல்பாகவே எழுதுங்க. உங்களுடைய இல்ல இதுல பெரியாரை வந்து பாஜக பாக்குறதுக்கும் நாம் தமிழர் கட்சி பாக்குறதுக்கும் பெரிய மாறுபாடு இருக்கு. இப்ப வந்து சாதி ஒழிப்பு, சனாதன எதிர்ப்பு, பார்ப்பனிய எதிர்ப்பு, சமூக விடுதலை, பெண்ணியம், சமூக நீதி, இது போன்றவைகளை வந்து பெரியார் பேசினாரு அப்படின்னு சொல்லி பாஜக எதிர்க்குது. ஆனா நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் இது போன்றவைகள்ல அவர் தொடக்கம் இல்லை, அவர் தான் முழுமுதலா செஞ்சவரும் இல்லை. அதில் சறுக்கள் இருக்கு, அதில் பின்னடைவு இருக்கு, சமரசம் இருக்கு, தன்முரண்கள் இருக்கு, குளறுபடிகள் இருக்கு, மோசடித்தனம் இருக்கு அப்படின்னு நாம் எதிர்க்கிறோம். அப்போ பாஜக பார்க்குற பார்வைக்கும் நாம பார்க்குற பார்வைக்கும் பெரிய மாறுபாடு இருக்கு. இதை சொல்லப்போனா குருமூர்த்தி பேசுறப்ப அவர் பேச்சோட முற்பகுதியில் சொல்றாரு, எனக்கும் சீமானுக்கும் கருத்து ஒற்றுமைகள்லாம் அவ்வளோதான் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை நான் பாராட்டுறேன் அப்படிங்கிறது. அதாவது பாஜகவோட கோட்பாடு என்னன்னா, கோட்பாடுனா அவங்க வந்து எல்லாத்தையும் தன்மைப்படுத்திக் கொள்வாங்க, எல்லா சூழலையும் தன்மைப்படுத்திக் கொள்வாங்க, எல்லாரையும் தன்மைப்படுத்திக் கொள்வாங்க. ஆனால் அம்பேத்கரை வந்து பாஜக வந்து தூக்கி பிடிக்குது. இந்துத்துவ அம்பேத்கர்னு சொல்லி கூட அர்ஜுன் சம்பத் சொல்றாங்க. அதே போல வள்ளுவ பேராசனை வந்து தூக்கி பிடிக்கிறாங்க. அவங்க வந்து எதுக்கு பிடிக்கிறான்னு நமக்கு தெரியும். வள்ளுவர் எந்த இடத்துலையும் சனாதனத்தை வந்து ஏற்கலை, பிறப்பின் வழியே உயர்தாழ்வு கற்பிக்கிற அந்த கோட்பாட்டை ஏற்கலை. அம்பேத்கர் வந்து நான் இந்துவா பிறந்துட்டேன், ஒருபோதும் இந்துவா இறக்க மாட்டேன் அப்படின்னவர். ஆனாலும் அம்பேத்கரையும் வள்ளுவரையும் தூக்கி பிடிக்கிறாங்க அப்படின்னா அது தன்மைப்படுத்துறது. அப்போ அதனால வந்து அம்பேத்கர் தன் வாழ்ற காலத்தில் வந்து இந்துத்துவாவுக்கு ஆதரவான போக்கை செஞ்சாரு,
இல்ல வள்ளுவர் வந்து குறள்ல வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய மனு தர்மத்துக்கு வந்து ஆதரவா 4 குறளை எழுதினாரு அப்படின்னா அப்படி இல்லை. மாறாக அவங்க பயன்படுத்தி கொள்றாங்க. அவங்க ஆதரிப்பதும் எதிர்ப்பதும் பாஜகவோட அரசியல். அதுக்கு நாம் தமிழர் கட்சி ஒருபோதும் பொறுப்பேற்க முடியாது. நீங்க இந்த அளவுகோல் படி பார்த்தா வெங்கைய நாயுடுவும் நரேந்திர மோடியும் இதே ஐயா கருணாநிதியை வந்து புகழ்ந்து பேசியிருக்காங்க. இங்க வந்து எல் முருகன் வந்து மோடியை வச்சுக்கிட்டு மத்திய அரசின் திட்டங்களை மத்திய அரசோடு இணைந்து சீரும் சிறப்புமா தமிழ்நாடு அரசு செயலாற்றி கொண்டிருக்கிறது அப்படின்னு புகழ்றாரு. அப்படி எண்ணற்ற சம்பவங்களை அடுக்க முடியும். அப்ப அதை வச்சு எப்படி அளவிட முடியும்? இதுல வந்து சர்ச்சை அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. பெரியார் மீதான திறனாய்வு, விமர்சனம், மீள் வாசிப்பு அப்படிதான் அதை பார்க்கணும். இங்க வந்து பெரியாருங்கிறது அவரோட பட்டம், அவருக்கு வந்து கொடுக்கப்பட்ட பட்டம். பேரு வந்து ராமசாமி, அதை சுருங்க சொன்னா ஈவேரா அப்படின்னு சொல்றாங்க. இதுல பெரியாருங்கிறது வந்து அறிவிக்கப்படாத ஒரு மதம் போல கட்டிட்டாங்க. புத்தர் வந்து ஒரு மதமா ஆக்கப்பட்டது போல இங்க பெரியாரை வந்து அதிகாரப்பூர்வமற்ற மதமாக்கிட்டாங்க. இப்ப நீங்க ஈவேரான்னு சொன்னாலோ ராமசாமின்னு சொன்னாலும் கூட இதுக்கே ஒரு உள்ளம் கற்பிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு முற்போக்கு பிம்பம், ஒரு அறிவிக்கப்படாத ஒரு மதம். பெரியாரை விமர்சனத்துக்கு உட்படுத்தக்கூடாது, பெரியாரை கேள்வி கேட்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. பெரியாரை பொறுத்த வரைக்கும் அவர் வாழ்ந்த காலத்துல அவரும் ஒரு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை செஞ்சாரு, அவரும் போராட்டம் பண்ணாரு, அவரும் பாடுபட்டாரு, அவரும் பொது வாழ்க்கையில வந்து களப்பணி மேற்கொண்டாரு அப்படின்னா நமக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனா பெரியாரை தொடக்கமா காட்டுவதும் அவர் மட்டும்தான் செஞ்சாருன்னு சொல்லிட்டு ஒருமுகப்படுத்துறது தான் இங்க பிரச்சனை. ஆதி முதல் அந்த வரைக்கும் எல்லாமே பெரியாருக்குள்ள அடக்கம், எல்லாமே பெரியார்ல தொடக்கம் அப்படிங்கிற இந்த மிகையான போலியான வாதங்களும் மிகையான பிம்ப கட்டுமானங்கள் தான் இங்க பிரச்சனை. தமிழ்நாட்டோட வரலாற்று வரிசையில முற்போக்கு வழித்தடத்துல அந்த காலகட்டத்தில் பெரியாரும் போராடினார், நமக்கு பிரச்சனை கிடையாது. பெரியார் தான் செஞ்சாரு. தமிழனுக்கு வந்து அறிவை புகட்டியதே அவர் தான், தமிழனுக்கு வந்து நாகரிகத்தை சொல்லிக் கொடுத்ததே அவர் தான், தமிழன் காட்டுமிராண்டியா இருந்தான்னா இது எவ்வளவு பெரிய மோசடித்தனமான வாதம், தமிழர்களை மனிதப்படுத்துற வாதம். 2000 ஆண்டுகால அறிவு சமூகம் தமிழினம், அறிவு சமூகம். 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த இனம் அது வேற. ஆனா குறைந்தபட்சம் 2000 ஆண்டுக்கு முன்பிருந்தே இது அறிவோடு திகழுது. இன்னைக்கு வந்து ஒரு போன தலைமுறையில இல்ல அதுக்கு முந்தைய தலைமுறையில பிறந்தவங்களை பார்க்குறோம். அவங்க பிற்போக்குத்தனமான கருத்துக்களோடு இருக்காங்க, பழமைவாத சிந்தனைகளோடு இருக்கிறாங்க பார்க்குறோம். ஆனா வள்ளுவன் வந்து 2000 ஆண்டுக்கு முன்னாடியே அவன் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் இருந்தும் ஓம்பப்படும் ஒழுக்கத்தை பாடுறான். அதே போல வந்து மானத்தை பத்தி பாடுறான், வீரத்தை பத்தி பாடுறான், பிறப்போக்கம் எல்லா உயிருக்கும்னு சமத்துவம் பாடுறான், பிறன்மணி நோக்கா பேராண்மைன்னு 2000 ஆண்டுக்கு முன்பே வந்து ஒழுக்க நெறிகளை கற்பிக்கிறான். அப்ப 2000 ஆண்டுக்கு முன்பே ஒருவன் ஒழுக்க நெறிகளை உலகத்துக்கு போதிக்கிறான்னா எவ்வளவு அறிவுல மேம்பட்ட இனமா இருக்கணும். அந்த குரல் வந்து இந்த காலத்துக்கு பொருந்தது, நாம் வாழக்கூடிய சமகாலத்துக்கு பொருந்தது. தமிழருக்கு மட்டும் இல்ல, தெலுங்கருக்கு, கன்னடருக்கு, மலையாளிக்கு, உலகத்துல மானுட கூட்டம் எங்கெல்லாம் வாழ்தோ அத்தனை பேருக்கும் அந்த வாழ்வியல் நெறிமுறைகள் பொருந்தது. அப்ப ஒரு உலகத்துக்கு இந்த மானுட கூட்டத்துக்கு ஒரு அறிவு சாசனத்தை கொடுத்தவன் வள்ளுவ பெரும்பாட்டன். உலகத்துல பல மொழிகள் வந்து இன்னொரு மொழியோட ஆதிக்கத்தால சிதைவுக்கு உட்பட்ட காலகட்டத்துல இங்க தமிழ்ல வந்து 2000 ஆண்டுக்கு முன்பாகவே இலக்கண இலக்கிய நூலான தொல்காப்பியம் வந்து பிற மொழிகளோட வரவை வந்து தடுத்துச்சு. அப்ப தொல்காப்பியம் இலக்கண இலக்கிய நூல் இருக்கு, பல மொழிகள் பிறக்கவே இல்லை. ஆனா தமிழ்ல வந்து 2000 ஆண்டுக்கு முடிய இலக்கண இலக்கிய நூலான தொல்காப்பியம் இருந்துச்சு. பல இனங்கள் வந்து காட்டு மிராண்டிகளா ஓடி திரிந்த காலத்துல இங்க வாழ்வியல் நிலங்களை வந்து குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலின்னு 5 வகை நிலங்களா பகுத்து வாழ்ந்து வந்தாங்க. வாழ்க்கை எப்படி வேணாலும் வாழலாம்னு நாகரிகம் இல்லாது, ஒழுக்கம் இல்லாது பலர் வந்து காட்டு மிராண்டியா இருந்த காலத்துல இங்க வந்து வாழ்க்கையை வந்து அக வாழ்க்கை, புற வாழ்க்கைன்னு பகுத்து அந்த வாழ்க்கைக்கு இலக்கணமாக அறத்தை வச்சு வாழ்ந்து வந்தவன் தமிழன். அந்த இனத்துக்கு பெரியார் வந்துதான் சொல்லி கொடுத்தாருன்னா அதை ஏற்க முடியாது, அது கொச்சைப்படுத்துவது, அதை வன்மையா எதிர்க்கிறோம், சாடுறோம். இதுல வந்து நம்மளோட விமர்சனங்கிறது பெரியாங்கிற மிகையான பிம்பம், ஊர்தி பெரிதாக்கப்பட்ட மிகையான பிம்பம். அதாவது அவரோட பங்களிப்பு 5 விழுக்காடுனா 500 விழுக்காட சொல்றாங்க, 5000 விழுக்காட சொல்றாங்க, 50,000 விழுக்காடுன்னு சொல்றாங்க. அப்ப மிகையா சொல்லாத, 5 விழுக்காடுனா 5 விழுக்காடுன்னு சொல்லு. ஒருத்தர் வந்து 5 மணி நேரம் உழைக்கிறாரா, 5 மணி நேரம் உழைச்சதுக்கான அவருக்கான ஊதியத்தை கொடு. நீ 50 மணி நேரம் உழைச்சதுக்கான ஊதியத்தை தராத, அவரோட பங்களிப்பு ஏற்றவாறு போட்டணுங்கிற. இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம்னா 1930களில் நடந்த மொழி போராட்டம் தாளமுத்து நடராசன். இன்னைக்கு நம்ம பேசிக்கொண்டிருக்கிற தருணத்துல வந்து நடராசனோட நினைவு நாள். நடராசன் வந்து ஒரு பெரியாரியவாதி, தாளமுத்தும் பெரியாரியவாதி, மாற்று கருத்து இல்லை. 30களில் நடந்த மொழி போராட்டத்தின் போது பெரியாரும் பங்கெடுத்தார். தொடங்கியது பெரியார் அல்ல, தொடங்கி வைத்தது வந்து ஈழத்து சிவானந்த அடிகளார். பெரியாரும் பங்கெடுத்தார், அதுல நமக்கு மாற்று கருத்து இல்லை.
60களில் நடக்குது மொழி போராட்டம். இந்த மொழி போராட்டத்தில் பெரியார் பங்கெடுக்கலை. மாறாக பங்கெடுத்தவங்களை கொச்சைப்படுத்தினாரு, மலினப்படுத்தினாரு. இன்னும் சொல்ல போனால் போராடிய கள வீரர்களை வந்து காளிகள் அப்படின்னு பேசினாரு. அவங்கள சுட்டுக்கொள்ளாம விட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டாரு. கையில் போலீஸ் கையில் இருக்கு துப்பாக்கி முத்தம் கொடுக்கவா அப்படின்னு கேட்டாரு. கீழப்பழு சின்னசாமி தீக்குழி இறந்து போன அந்த ஈகத்தை கொச்சைப்படுத்தினார் பெரியார். விடுதலை இதில் கடன் தொல்லையாக இறந்து போனார், கடன் தொல்லையாக இறந்து போனாரு அப்படின்னு சொல்லி எழுதி அவரோட சாதியை குறிப்பிட்டு முதலியார் வாழ் அப்படின்னு அந்த வார்த்தையை இருக்கு. சாதியை குறிப்பிட்டு கடன் தொல்லையாக இறந்து போனா கீழப்பழு சின்னசாமின்னு எழுதப்பட்டிருக்கு. அதுக்கு ஒரு வியாக்கியானம் சொல்லுவாங்க. அதாவது அந்த காலகட்டத்தில் வந்து தகவல் தொடர்பு இருந்திருக்காது அப்படின்னு. கீழப்பழு சின்னசாமி இறந்து போனது ஜனவரி மாதம் கடைசியில். ஆனால் இது எழுதப்பட்டது விடுதலையில் எழுதப்பட்டது வந்து பிப்ரவரி மாதம் 10-14 போல. அப்போ அந்த தகவல் தொடர்பெல்லாம் முடிஞ்ச பிறகும் திட்டமிட்டு கொச்சைப்படுத்தணும்னு கொச்சைப்படுத்திருக்காங்க. எப்படி செங்கோடியோட மரணத்தை வந்து தினமலர் கொச்சைப்படுத்தியதோ, எப்படி முத்துக்குமாரோட மரணத்தை வந்து அன்னைக்கு காவல்துறை கொச்சைப்படுத்தியதோ, அதே போல கீழப்பழு சின்னசாமி மரணத்தை வந்து பெரியார் கொச்சைப்படுத்தி எழுதினார். இப்படி பங்களிப்பு சொல்றப்ப 30களில் போராடினாரு, 60களில் போராடல. இதை சொல்லு, ஒரு பிரச்சனையும் இல்லை. மொழி போராட்டம்னாலே பெரியார் தான், அவர் இல்லாமல் எதுவுமே இல்லைன்னா இது எதிர்க்கணுமா இல்லையா? அப்ப அந்த இடத்துல நம்ம எதிர்க்கணும். இப்ப விமர்சனங்கிறது பெரியார்ங்கிற மிகப்படுத்தப்பட்ட பிம்பத்தின் மீதான விமர்சனம். ஆனா அவங்க எங்க நினைக்கிறாங்க, பெரியார் உறவுமுறை குறித்து சொன்னாரா இல்லையா, அதுக்கு ஆதாரம் கொடு. அது மையப்புள்ளியே இல்லை, அதுவும் ஒரு வித விமர்சனம் தான். இல்ல நீங்க வைக்கக்கூடிய இந்த தர்க்க ரீதியான விமர்சனங்கள்லாம் அவங்க எதிர்கொண்டுட்டாங்கன்னா அதுக்கு இவ்வளவு எதிர்வினை அவங்க ஆட்டுனதா எனக்கு தெரியல. ஆனா நீங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த உறவு ரீதியான இந்த விமர்சனத்தை இது பாஜக தான் செய்யும், இது ஏன் இப்ப நாம் தமிழர் செய்யுது, இதுதான் உங்களுடைய கோபமாவே பிரதிநிதி. முதல்ல இந்த பெரியார் வந்து ஆரிய எதிர்ப்புக்கான அளவுகளோ மைய கண்ணியோ இல்லை, மைய சரடோ இல்லை. அவரை வச்சு பாஜக எதிர்க்கிறாங்களா ஆதரிக்கிறாங்களா அப்படின்னா நம்ம முடிவு பண்ண முடியாது. இன்னும் சொல்ல போனா பாஜகவே சில இடங்கள்ல பெரியாரை வந்து நேர்மறையாக அணுகியிருக்காங்க. சமூக நாள்னு பெரியாரோட பிறந்த நாளை இது பண்ணப்ப நயினா நாகேந்திரன் வந்து சட்டமன்றத்தை வரவேற்றிருக்காரு. பெரியாரும் பங்களிப்பு செஞ்சாரு. அவரோட சமூக நீதியில வந்து எனக்கு உடன்பாடு உண்டு, அவரோட கடல் மறுப்பதான் நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டு 700 பேசியிருக்காரு. அப்ப பெரியாரை வச்சு நீங்க ஆரிய எதிர்ப்பெல்லாம் ஆள்விட முடியாது. 18 ஆண்டு பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் சண்டை. 18 ஆண்டு பெரியார் விரும்பாத அரசியலை தான் பண்ணார் அண்ணா. 1949 தொடங்கி 1967 வரைக்கும் பெரியார் விரும்பாத, பெரியார் எதிர்த்த அரசியலை தான் அண்ணா பண்ணார். அன்னைக்கு முரசொலியில பெரியாரை கொச்சைப்படுத்தி, பெரியாரை மலினப்படுத்தி, பெரியார் தூக்கல தொங்குற மாதிரி யாராலும் உள்வாங்கி சிரிக்க முடியாது பெரியாருங்கிறாங்கல்ல. பெரியாரை வந்து காமராசர் உள்வாங்கி சிரித்தது போல வாடகைக்கு ஆட்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார படத்தை போட்டு முரசொலி அவளை கொச்சைப்படுத்திருக்கு. அப்ப பெரியாரை எதிர்த்து அரசியல் பண்ணாங்க. அன்னைக்கு பாஜகவோட ஊதுக்குள்ள, அன்னைக்கு பாஜக இருந்துச்சாலும் தெரியல, அன்னைக்கு பாஜக இல்லை, அன்னைக்கு ஆரியத்தோட ஊதுக்குள்ள இருந்தாங்களா அன்னைக்கு? அப்ப என்ன பதில் இருக்கு? பெரியாரை விமர்சிப்பதற்கும் எதிர்ப்பதற்கும் பாஜக என்ன சம்பந்தம் இருக்கு? அவன் சூழலை பயன்படுத்திக்கும், அதுக்கு நாங்க எப்படி பொறுப்பேற்க முடியும்? அவன் ஆதரிக்கிறான் கொண்டாடுறான்னா நீ பெரியாருங்க பிம்பத்தை வந்து தூக்கி பிடிக்கிற. பெரியார் வந்து சமரசமே இல்லாம இருந்தாரா? அதாவது மாற்றம் ஒன்றே மாற்றம் இல்லாதுன்னு மாமேதி மார்க்ஸ் சொல்றாரு. நிலைப்பாடுகள் மாறலாம், கோட்பாடுகள் கூட மாறலாம். எப்படி மாறலாம்னா பொது நோக்கம் கருதி, மக்கள் நலன் கருதி பரிணாம வளர்ச்சியா மாறணும். காலத்துக்கு ஏற்ற பரிணாம வளர்ச்சி அந்த மாற்றம் நிகழணும். அது சரியா இருக்கும், அது தர்க்க நியாயம் இருக்கும். ஆனா இங்க என்னன்னா பெரியாற்ற நிலைப்பாடு மாற்றம் எல்லாம் எந்தவித தர்க்க நியாயமும் இல்லை. மாறாக வந்து தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு அடிப்படை தான் நிலைப்பாடு எடுத்திருக்காரு. ஒரு தத்துவத்தை அடிப்படையா வச்சு, தத்துவத்தை மையப்புள்ளியா வச்சு அதன் அடிப்படை நிலைப்பாடு எடுத்திருக்காரு. நிலைப்பாடு எடுக்கல, மாறாக தன் முனைப்பு, தனக்கு பிடிக்கலையா எதிர்ப்பேன், தனக்கு பிடிக்குதான் ஆதரிப்பேன், அதான் நிலைப்பாடு. இப்போ உதாரணம் சொல்லணும்னா 30களில் நடந்த மொழி போராட்டத்தை பெரியார் ஆதரிச்சார். 60களில் நடந்த மொழி போராட்டத்தை பெரியார் எதிர்த்தார். ஏன் எதிர்த்தாரு? 30களில் வந்து காங்கிரஸ் வீழ்த்தணும், அதுக்கு ஒரு துருப்புச்சட்டு ஆயுதம் அதுக்கு எடுத்துக்கிட்டார். ஆனா 60களில் இவரே காங்கிரஸ் பக்கம் போயிட்டார், காங்கிரஸ் ஆதரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப காங்கிரஸ் குடைச்சலா இருக்குது, பயன்பெற போது திமுக இந்த மொழி போராட்டத்துல, அதனால எதிர்த்தாரு. 30களில் வந்து ரஷ்யா போயிட்டு வர்றாரு. போயிட்டு வந்து அந்த கம்யூனிஸ்ட் கோட்பாடு தாக்கத்துல பிள்ளைகளுக்கு வந்து ரஷ்யான்னு பேர் வைக்கிறாரு, ஸ்டாலின் பேர் வைக்கிறாரு. கட்சியை வந்து தன்னிந்திய சமதர்ம கட்சின்னு மாற்றலாம்னு யோசிக்கிறாரு. நானே நாத்திக நானேன் அப்படிங்கிற அந்த பகத்சிங்கோட இதெல்லாம் மொழியாக்கம் ஜீவா வச்சு மேற்கொள்ள மொழியாக்கம் பண்ணுறதுலாம் முயற்சி நடக்குது. இதெல்லாம் நடக்குது 30களில். அன்னைக்கு கூலி உரிமை கேட்டு போராடாதீங்க, கிடைக்கிற லாபத்துல ஒரு பங்கை கேட்டு போராடுங்க அப்படிங்கிற 30களில். 60களில் கீழ்மணி படுகொலையும் போது அன்னைக்கு என்ன பண்றாரு? கிடைக்கிற கூலியை வச்சுட்டு நீங்க வேலையை பாருங்கிறாரு. அன்னைக்கு வந்து கம்யூனிஸ்ட் கட்சி வந்து மக்களுக்காக போராடுது, பண்ணை ஆதிக்கத்துக்கு எதிராக சாதிய ஒழிப்புக்காக போராடுது. அன்னைக்கு 44 பேர் எரித்து கொலை செய்யப்படுறாங்க. அந்த 44 பேர் எரித்து கொலை செய்யப்பட்ட போது அன்னைக்கு சாதி ஒழிப்புக்காக போராடிய கம்யூனிஸ்ட்கள் பக்கம் நிற்காம
சாதி வெறியோடு செயல்பட்ட, இன்னும் சொல்ல போனா தன் பேருக்கு பின்னால சாதியை போட்டு கொண்டு நின்ற கோபாலகிருஷ்ண நாயுடு உள்ளிட்ட பல பண்ணையார்கள், அவங்களோட சங்கம் நெல் உற்பத்தியாளர் சங்கம், அந்த சங்கத்தின் பக்கம் என்றால் பெரியார். இல்ல அது அப்படி நிக்கலன்னு சொல்லிட்டு அவங்க தர்க்க ரீதியா அப்படிலாம் ஒண்ணு இல்லையே. வரலாறு என்னவா இருக்கு? டிசம்பர்ல கீழ்மணி படுகொலை, டிசம்பர் 25 அந்த சமயத்துல நடக்குது, 25 அந்த காலகட்டத்துல. அந்த படுகொலையும் போது உடல்நல சரியில்லைங்கிறாங்க. அதுக்கு போய் ஜனவரி மாசம் அதே நாகப்பட்டினம் அருகாமையில் இருக்கக்கூடிய செம்மனார் கோயில்ல பொதுக்கூட்டத்துல பெரியார் பேசுறாரு. அந்த பேசுறப்ப அந்த வார்த்தையை பயன்படுத்தாரு, கம்யூனிஸ்டுகள் கழகம் பண்ணி 42 பேர் எரிக்கப்பட்டாங்க. கம்யூனிஸ்ட் கழகம் பண்ணி எரிக்கப்பட்டாங்களா இல்ல பண்ணையார்கள் பேர் வச்சாங்களா? கம்யூனிஸ்ட் கட்சி தடை பண்ணுங்கிறாரு. நெல் உற்பத்தியாளர் சங்கம் தான் பண்ணையார்களின் சங்கம். பண்ணையார்களின் நெல் உற்பத்தியாளர் சங்கத்தை தடை பண்ணணும், அவங்க தான் எரிச்சு கொண்டாங்கன்னு பேசாம நீங்க பாதிக்கப்பட்ட கம்யூனிஸ்டுகளை ஏன் சொல்றீங்க? 44 பேர் எரிக்கப்பட்டாங்கன்னா 44 பேர்ல பெரும்பான்மை வந்து கம்யூனிஸ்ட் கட்சியோட தொண்டர்கள். அன்னைக்கு முழுக்க முழுக்க மக்கள் பக்கம் அவங்க தான், அவங்களே சாடுறீங்க. அப்ப சாதியவாதியான கோபாலகிருஷ்ண நாயுடு உள்ளிட்ட பல சாதியவாதிகள் பக்கம் ஏன் நின்னீங்கிறத கேள்வி. அதுக்கு என்ன பதில் இருக்கு? ஆதிக்கத்துக்கு எதிராக இருப்பாரு பெரியார்னா 1960 நடந்த மொழி போராட்டத்துல மாணவர்களை இளைஞர்களை சுட்டு கொண்டது அன்னைக்கு காங்கிரஸ் கட்சி. அன்னைக்கு காங்கிரஸ் கட்சி தான் ஆதிக்கம். ஒடுக்கப்பட்டது மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள். நீங்க ஆதிக்கத்தின் பக்கம் என்னீங்க? இந்த கேள்விக்கு என்ன பதில் இருக்கு? நீங்க வந்து 30களில் வந்து இஸ்லாமிய அருமருந்து, இஸ்லாமத்துக்கு மாறினாதான் நம்ம வந்து வாழ முடியும், இன அழிவு நீங்க இஸ்லாமிய அருமருந்துங்கிறார் 30களில். 60களில் 62ல் குறிப்பா காகிதம் இல்லத்து, கன்னியமுக்கு காகிதம் இல்லத்து வந்து அண்ணாவோட கூட்டணிக்கு போன பிறகு அண்ணா மீது கொண்ட காழ்ப்புணர்ச்சி வெளிப்பாடாக ராஜாஜி மேலையும் இந்த பக்கம் காகிதம் இல்லத்து மேலையும் விருப்புணர்வு கொண்டு நீங்க முஸ்லீம் லீக்க சாடலாம், காகிதம் இல்லத்தை சாடலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா என்ன சொல்றீங்க? முஸ்லீமுக்கும் இந்த நாட்டுக்கு என்ன உரிமை? முஸ்லீம் கூட சொல்லல, துளுக்கனுக்கு இங்க என்ன உரிமைன்னு இருக்கிறது. பாப்பானுக்கும் துளுக்கனுக்கு இங்க என்ன உரிமை? அவனுக்கு எதுக்கு உரிமை? பாப்பானுக்கு பயந்துக்கிட்டு முஸ்லீமுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது வந்து சாணியை மிதிக்க தயங்கிக்கிட்டு மடத்தை மிதிச்சதுக்கு ஒப்பானுங்கிறது. முஸ்லீம்களுக்கு என்ன இடஒதுக்கீடு இருக்கு? நீங்க இன்னைக்கு சச்சார் கமிட்டின்னு சொல்லுது 8 விழுக்காடு வேலை கொடுக்கணும்ங்கறாங்க. சொன்ன கருத்தை மறுக்க விரும்புறீங்களா? எது? பங்களாதேஷ்ல இந்தியர்களை அடிச்சு விரட்டினா போல, பாகிஸ்தான்ல அடிச்சு விரட்டினா போல, பர்மாவில அடிச்சு விரட்டினா போல, அதை சொல்லிட்டு தானே குறிப்பிட்டு சொல்றாரு. என்னது? இல்ல நான் அதை குறிப்பிட்டு தானே துலுக்கர்களுக்கு இங்க என்ன வேலை, அந்த மாதிரி அங்க விரட்டினது போல நம்ம விரட்டுவோம் அர்த்தம் இருக்குதா? துலுக்கர்கள் எப்படி இந்த வார்த்தை எப்படி போறது? முதல்ல இங்க இருக்கக்கூடிய மண்ணின் மக்கள் தமிழர்கள், அவங்க இஸ்லாம்ங்கிற மார்க்க தழுவுறாங்க, அவங்கள துலுக்கர்னு சொல்றதே முதல் தவறு. அப்புறம் அவங்களுக்கு இங்க என்ன உரிமைன்னா அவங்க மண்ணின் மக்கள். கடைசி அவர் சொல்றாரு, நீ யாரு? தமிழ்நாட்டு சரித்திரத்துல நீ யாரு? நீ தமிழன் தான், உனக்கு இங்க என்ன இருக்கு? நீ வந்து ஆப்கானிஸ்தானுக்கோ பாகிஸ்தானுக்கோ போக வேண்டியதானே. இன்னைக்கு பாஜகவோட 3ஆம் தர பேச்சாளர்கள், சங் பரிவார் கும்பலோட பேச்சாளர்கள், அவங்க பேசக்கூடிய வாக்கியம் தான் அதெல்லாம் இன்னைக்கு. அதை அன்னைக்கே பேசுறது புரிய. அப்ப முஸ்லீம்னா பாகிஸ்தான்காரனா இருப்பான், ஆப்கானிஸ்தான்காரனா இருப்பான், அங்க போ அப்படின்னா இந்த பேச்சை இன்னைக்கு கேட்கறாங்களா? இந்த பேச்சை பேசுறதுக்கு என்ன தர்க்கம் சொல்லுங்க? நீங்க என்ன சொல்றீங்க? இந்த பேச்சை துண்டா வெட்டி எடுத்துட்டு பேசக்கூடாது, அந்த காலகட்டத்தோட பொருத்தி பார்க்கணும், வரலாற்றோடு அணுகணும் அப்படின்னா அந்த காலத்தோட பொருத்தி, வரலாற்றோடு பொருத்தி எதற்காக சொன்னார்? கீழ்வன்மணி படுகொலையின் போது கம்யூனிஸ்ட் கட்சியை தடை பண்ணணும்னு ஏன் சொன்னார்? முஸ்லீம்களை வந்து பாகிஸ்தானுக்கு போகணும்னு ஏன் சொன்னார்? மொழி போராட்டத்தில் ஈடுபட்டவங்களை அவங்கள சுடணும்னு ஏன் சொன்னார்? அதுக்கான தர்க்க நியாயம் என்ன? நியாயத்தை சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறோம். தர்க்க நியாயம் இருக்கா? அந்த கால சொல்லுக்கு ஏற்றவாறு வரலாற்றோட பொருத்தி சொல்றீங்களா? ஏற்கிறோம். என்ன இருக்குது? ஒண்ணுமே கிடையாது. அதனாலதான் சொல்றேன், அவர் வந்து தத்துவவாதி இல்ல, தன் முனைப்புவாதி. பல இடங்கள்ல அப்படிதான் செயல்பட்டு இருக்காரு. இங்க வந்து 30களிலேயே வந்து திருக்குறளை கடுமையா சாடுறாரு. அப்புறம் அவரே விளக்கம் சொல்றாரு, நான் பரிமேலக உரையை படிச்சு தப்பா நினைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 49 மாநாடு போடுறாரு. 49 மாநாடு போடுறாரு. 49 திமுக வருது. திமுக வர்றப்ப இலக்கியங்களை, காப்பியங்களை அவங்க பேசி மேல இருந்து வர்றாங்க. அப்ப 49 மாநாடு போட்ட பெரியாரு 69ல சாவதற்கு 4 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏன் திருக்குறளை கட்டிட்டு அழுவீங்கிறாரு. 49 மாடு போட்டு 69ல திருக்குறளை ஏன் கட்டிட்டு அழுவீங்கிறாரு. பாரதாசனோட படத்தை வைங்க, வள்ளுவம் படத்தை தூக்கி வீசுங்கிறாரு. அப்படி தூக்கி எரிய அளவுக்கு வள்ளுவம் என்ன பண்ணிட்டான்? இல்லையா, அதே அப்படி புரிஞ்சுக்கணும். பாரதிதாசனை படிங்க, தமிழ் உணர்வா. பாரதாசன் படத்தை வைங்க, வள்ளுவம் படத்தை வைங்க, சரி. பாரதாசன் படத்தை வச்சுட்டு வள்ளுவம் படத்தை தூக்கி எரிங்கிறது எப்படி சரியா இருக்கும்? அப்ப இவர் வந்து நிறைய பார்த்தா நிறைய முரண்கள். இங்க பெண்ணியம்ங்கிறீங்க, பெண்ணி ஆதரவுங்கிறீங்க, சரி பேசுங்க, ஒரு பிரச்சனை இல்லை. அதிலே சருக்கள் இருக்குங்கிற, அதிலே சருக்கள் இருக்கு, அதே குளறுபடிகள் இருக்கு. ஒரு கட்டத்தில் 73ல வந்து திருமணத்தை வந்து ரத்து பண்ணணும், தடை பண்ணுங்கிற, திருமணங்கிற முறையை தடை பண்ணுங்க. அப்ப அவரையும் திருமணம் பண்ணாரு. அவர் தான் பேசுகிறார், பண்ணையர்கள் வந்து சின்ன சின்ன பெண்களை திருமணம் பண்ணிக்கிறாங்க, சின்ன சின்ன பெண்களை திருமணம் பண்ணி அவங்க வாழ்க்கையை நாசம் பண்றாங்க, இது பொருந்தா திருமணம் பேசிய பெரியார்.
அதே பெரியார் வந்து சொத்துக்காக வாரிசு வேணுங்கிறதுக்காக திருமணம் பண்றாரு. திருமணம் பண்றப்ப யார்கிட்ட ஆலோசனை கேட்டாரு? யார்கிட்ட? ஈவைக்கு சம்பத்துக்கிட்டயா, இல்ல கருணாநிதி கிட்டயா, அண்ணா கிட்டயா, யார்கிட்ட? நீங்க காலங்காலமா கருத்தியல் இதுன்னு யாரை சொன்னீங்களோ அந்த ராஜாஜி கிட்ட. நீங்க வந்து வெறும் திருமணம் மட்டும் பண்ண போறதில்லை, திருமணம் பண்ணி வாரிசு அறிவிக்க போறீங்க. உங்க இயக்கத்துக்கு வாரிசை கொண்டு வர போறீங்க. யாரு மேலே நம்பிக்கை இல்லைட்டீங்க? அண்ணா மேல, கருணாநிதி மேல, அன்னைக்கு இருந்த தல கர்த்தாக்கள் யார் மேலே நம்பிக்கை இல்லைட்டீங்க. அப்படிப்பட்ட கட்சியில் அடுத்த நிலைக்கு கொண்டு வர்றப்ப அது குறித்தான ஒரு ஆலோசனையை வந்து ராஜாஜி கிட்டே கேட்கணும். கேட்க வேண்டிய விஷயம் என்ன? விஷயம் தானே இது, தனிப்பட்ட குடும்ப விஷயம் தானே இது. எங்க திருமணத்தோட நிக்கிறேங்க, அடுத்த கட்டமா இயக்கத்துக்கு வாரிசவங்க, மணியமே இயக்கத்துக்கு வாரிசு. அந்த முடிவுல ராஜாஜி கேக்குறீங்க. அப்ப அங்க போச்சு உங்க கோட்பாட்டு உறுதிப்பாடலாம். இப்படி அவர் வந்து கடைசியா பார்த்தா 73ல திருமணத்தை தடை பண்ணுங்கிற. இது எப்படி இது என்ன பண்ணியும்? அதாவது இது வந்து அந்த நேரத்துல வந்து ஒரு வீரியமான எதிர்வினையா இருக்குமே ஒழிய இது தீர்வா இருக்காது. இது தீர்வு இல்லை, இது போற வழியை காட்டுறதும் இல்லை. அவரை ஒரு பிம்பமா கட்டியமைக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இன்னைக்கு திமுகவுக்கும் திராவிட இந்த கூட்டத்துக்கும் மாற்று மொழிக்காரங்க வந்து இந்த பெரியாங்கிற பிம்பத்துக்கு முன்னாடி ஒழிஞ்சுக்கிறாங்க. அதனால அது பெரியார் பிம்பத்தை தொட்டவுடனே அவங்க பதறாங்க, கதறாங்க. பிஜேபி பி டீம் அப்படின்னு முத்திர கொடுத்துறாங்க. விமர்சனம் வைக்கிறோமா, விமர்சனத்தை எதிர்கொள்ளு, பதில் சொல்லு. அதை விட்டு ஏன் உள்ள வைக்கிற? அண்ணாமலை ஆதரிக்காரு, குருமூர்த்தி ஆதரிக்காரு, ஹெச்ராஜ் ஆதரிக்காரு, தமிழிசை ஆதரிக்காருன்ட்டு அவங்க ஆதரிச்சானா ஆதரிக்கிறது எனக்கு என்ன? எங்க கருத்து தான், அவங்க எதிர்த்தாலும் கருத்து தான். நீ அதை கொண்டு வர்ற. அன்புமணி கூட எதிர்க்கிறாருல்ல, எது கூட்டணியில இருக்கக்கூடிய அன்புமணி கூட எதிர்க்கிறார். அதாவதுங்க அது அவங்க அரசியல் நிலைப்பாடு, அவங்களோட அரசியல். அது நாங்க பொறுப்பேற்க முடியும். எங்க நிலைப்பாடு இதுதான். நாங்க அந்த பங்களிப்புகளை மறுக்கல, முற்றாக மறுக்கல. எங்களுக்கு தேவையில்லைங்கிற நிலைப்பாட்டுக்கு வந்துட்டோம். இது தேவையில்லை. தமிழை, தமிழ் தாயை, தமிழை தூற்றியவர், தமிழ் தாயை தூற்றியவர், திருக்குறளை தூற்றியவர், தமிழ் இலக்கியங்களை தூற்றியவர். எப்படி இருக்க முடியும்? தமிழை ஏன் காட்டுமராண்டு மொழின்னா அப்படின்னு கேட்டா, தமிழ் பைத்தியம் ஏன் சொன்னாரு, தமிழ் சனியன் ஏன் சொன்னான்னு கேட்டா, இலக்கியங்கள் அப்படி இருக்கு அப்படின்னு. தமிழ் இலக்கியங்கள் வந்து பிற்போக்குத்தனமா இருக்குங்கிறாங்க, பெண்ணடிமைத்தன கருத்துக்களோட இருக்குங்கிறாங்க. அப்படியே வச்சுக்கோமே. அப்படியே வச்சுட்டா கூட இந்த தமிழ்ல முற்போக்காக இலக்கியங்கள் படைக்கப்பட முடியுமா? முடியாத. பெண் ஆதிக்கத்தை, பெண்ணை அடிமைத்தனத்துக்கு எதிராக பெண் சமத்துவம் பேசக்கூடிய இலக்கியங்கள் படைக்க முடியுமா? முடியாத. அப்ப இலக்கியம் ஒரு மொழியில எல்லா இலக்கியம் படைக்கப்படலாங்க. முற்போக்கான, பிற்போக்கான, கற்பனைவாத எந்த இலக்கியமும் படைக்கலாம். அதுக்கான வெளி இருக்கு, அதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கப்ப இந்த இலக்கியத்தை வச்சு மொழியை எப்படி கொச்சப்படுத்தலாம்? அப்ப என்னன்னா, உங்களுக்கு மொழியை ஏற்பதுல ஒரு தயக்கம் இருக்கு. ஏன்னா நீங்க தமிழர் இல்லை, அது உங்களுக்கு நல்லா தெரியும். அதை நீங்களே பல இடங்கள் சொல்லிட்டீங்க. அப்ப தமிழர் இல்லைங்கிறதுனால அந்த உள்ளுற அந்த உணர்வு வந்து மொழி மீது பற்ற வந்து இழக்க செய்யுது. எனக்கு வந்து நாட்டு அபிமானம் இல்லை, மொழி அபிமானம் இல்லை, தேச அபிமானம் இல்லை. எனக்கு இருந்த ஒரே அபிமானம் மனிதாபிமானம்னாரு. முற்போக்குவாதி அதுதானே பேச முடியும். மனிதாபிமானம்னு கீழ்வன்மணி படுகொலையும் போது அந்த மனிதாபிமானம் எங்க போச்சு? மொழி பாடத்துல 60களில் வந்து மாணவர்களும் இளைஞர்களும் கொலை செய்யப்பட்டப்ப அந்த மனிதாபிமானம் எங்க போச்சு? இல்ல, நாட்டு அபிமானமே இல்லைன்னா நீங்க ராஜாஜியை வந்து தேச துரோகிங்க அளவுக்கு பேசிருக்கீங்களே. ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் போனீங்க சொல்ற, இந்த நாட்டை ஏத்துக்கலையே. அவன் எங்க இருந்து வந்தா உனக்கு என்ன? அவ எல்லாமே முரண்பாடுல மூட்டையா பெரியா இருக்கு. விமர்சனத்தை வைக்கிறோம், விழா கடந்து போனோம், இன்னைக்கு கடந்து போகல, விமர்சனத்தை வைக்கிறோம். எதிர்கொள்ள முடியாம அவங்க வந்து அதுக்கு உள்ள கற்பிக்கிறாங்க. புரியுது. நடிகர்கள் முதல்வர் வரைக்கும் விமர்சிச்சு கண்டிச்சு பேசியிருக்காங்க. நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் வந்து பெரியார் குறித்து பேசுவருடைய பிறப்பையே சந்தேகப்பட வேண்டிய தேவை இருக்கு. அப்ப அண்ணாவோட பிறப்பு குறித்து, கருணாநிதி பிறப்பு குறித்து இவங்க சந்தேகப்படுறாங்களா? 49லேருந்து 67 வரைக்கும் அவங்க கடுமையா விமர்சிச்சாங்க. இதே பெரியாரை கடுமையா விமர்சிச்சாங்க. இன்னும் சொல்ல போனா பெரியார் மீது வழக்கு போட்டு நீதிமன்றத்தில் எடுத்தவர் அண்ணா. பெரியாரும் அண்ணாவும் சிறையில, திருச்சி சிறையில அடுத்தடுத்து அறைகள் இருந்தப்ப கூட 2 பேரும் பேசிக்கல. இதெல்லாம் நடந்துச்சு. அப்ப அன்னை கடுமையா விமர்சிச்சப்ப, கடுமையா எதிர்த்தப்ப, ஏன் பாதுகாப்பு சட்டத்தின்கீழ பெரியாரை கைது பண்ணல? சட்டம் என்னாச்சு? முனம் மடிஞ்சு போச்சா? பெரியார் காலில் மண்டிட்டு விட்டதா அப்படின்னு பக்தவச்ச ஆட்சி காலத்தை கருணாநிதி கேட்டாரு. அப்ப அவங்க பிறப்ப, கருணாநிதி பிறப்பு, அண்ணா பிறப்பு, அவங்க பிறப்பே அவங்க சந்தேகப்பட்டு வேண்டிதான். அதான் முதல் தீர்வு. 22ஆம் தேதி சீமானுடைய வீட்டை முற்றுகையிட போறேன்னு சொல்லிட்டு மே 18 இயக்கத்தினுடைய தலைவர் திருமுருகன் காந்தி அவர்கள் சொல்லியிருக்காரு. எப்படி எதிர்கொள்ள போறீங்க? ரெண்டு பங்கு தானே போதும், 2 ஷேராட்டோ போதும் எதிர்கொள்றதுக்கு. அதை தாண்டி ஒன்று சொல்றதுக்கு இல்லை. ஒரு பக்கம் வந்து இவங்க எதிர்த்தாலும்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதுல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கிறார். அது போல அண்ணன் சீமான் அவர்களும் வந்து ஜெயலலிதா தான் இந்த இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தாங்களே ஒழிய திமுக கொண்டு வரலன்னு ஒரு பக்கம் பேசுறாரு. இன்னொரு பக்கம் பெருந்தமிழர்னு துண்டு துண்டா பல செய்தி எடுத்துக்கிட்டு ஒன்னா சேர்க்கிறீங்க. எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து இந்த கருத்தை ஏற்க முடியாது அப்படின்னு சொல்றாரு.
இடஒதுக்கீட்டை பொறுத்த வரைக்கும் 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை வந்து பெற்றுக் கொடுத்தது வந்து அது வந்து ஜெயலலிதா அம்மையார் தான் சட்ட பாதுகாப்பு கொடுத்தாங்க. அதுக்கு தான் சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு பட்டமே வீரமணி கொடுத்தாரு. அது வேற செய்தி. எடப்பாடி பழனிசாமி தமிழர் தான், அது என்ன இருக்குது? இல்ல அது அழுத்தி அழுத்தி எல்லாம் ஒண்ணு இல்லை, பெருந்தமிழை தான் சொன்னாங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அவர் தைப்பூசம் விடுமுறை விட்டாரு, வரவேற்கிறோம். அதே போல வந்து அவர் செஞ்ச நல்ல காரியங்கள் இருக்கா, வரவேற்கிறோம். தூத்துக்குடி படுகொலையை கடுமையாக எதிர்க்கிறோம், விமர்சிக்கிறோம். கொடநாடு படுகொலையை விமர்சிக்கிறோம், கடுமையாக எதிர்க்கிறோம். அதே போல அவங்க ஆட்சியில் ஊழல் மணிஞ்சிருந்துச்சு, எதிர்க்கிறோம், கடுமையாக இது பண்ணோம். அம்மாவும் திருடர்கள்னு சொல்லி அந்த ஆட்சியை அப்பவே விமர்சனம் பண்ணி அண்ணன் சீமானவர்கள் வந்து அது வழக்கே எதிர்கொண்டாங்களே, வெட்டு வழி சாதை இருக்கிறதா போராடி சிறைக்கு போனாங்க. அதனால செல்வாட்டு அடிப்படை தான் விமர்சனம். அவர் தமிழர் தான், அதில் மாற்று கருத்து இல்லையா? நீங்களே கூட அவரோட போராட்டத்துக்கு நேர்லயே கூட சந்திச்சுட்டு வந்தீங்க. கூட்டணி கணக்கா இது அது சிக்கலின் அடிப்படையிலான ஆதரவு, அந்த போராட்டத்துக்கு ஆதரவு. நம்ம திமுக கூட சொன்னோம், நீங்க வந்து இஸ்லாமிய சிறைவாசியில விடுவீங்க, நாங்க உங்களுக்கு ஆதரவு தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து போட்டியே இடல ஆதரிக்கிறோம். அதே போல வந்து நீங்க காங்கிரஸ் கழட்டி விடுங்க, அந்த இடங்கள்ல பூரா ஆதரவு தர்றோம். நீங்க மோடி ஒருவேளை ராமநாதபுரத்தில் வேட்பாளர்னு அவர் வந்து என்னாருன்னா எங்க வேட்பாளரை திரும்ப பெற்றுக்கிட்டு திமுகவோட வேட்பாளர் ஆதரிக்க தயார் அப்படின்னு. அதிமுக அப்படின்னா நாங்கள் சொல்லலையே. அந்த இடத்துல வந்து அந்த குறிச்சி கள்ளச்சாய மரணத்துக்கு வந்து நீதி வேணும் அப்படின்னு கேட்குறாங்க, சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு கோர்றாங்க. ஏற்கனவே சிபிஐ விசாரணைன்னு பலது கோரிக்கை வைக்கப்படுது. இந்த சிபிசிடி விசாரணை தான் நடந்துகிட்டு இருக்கு வேங்கவே இல்லை. இன்னும் அந்த தஞ்சாவூர் பக்கம் வந்து 2 பேர் டாஸ்மாகில் சாராயம் குடிச்சு இறந்து போனதுமே சிபிசிடி விசாரணை தான், எந்தவித முன்னகரவும் இல்லை. அப்போ இந்த முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகளில் சிபிசிடி விசாரணை வச்சா எதுவும் ஆகாது, அப்போ சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்குறாங்க. கடந்த முறை வந்து இந்த மதுராந்தகம் பக்கம் இறந்து போனப்போ கூட அதுவும் சிபிசிடி விசாரணை தான். அப்போ சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்குறாங்க. அது நியாயம் இருக்குது. அந்த சிக்கலின் அடிப்படையில் அந்த போராட்டத்துக்கு ஆதரவு, அவ்வளோதான். கட்சிக்கு ஆதரவு இல்லை, அந்த சிக்கலின் அடிப்படையில் ஆனால் போராட்டத்துக்கு ஆதரவு. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் பெரியார் மண்ணில் பெரியாரை இழிவுபடுத்தி விட்டு நாம் தமிழர் எப்படி எதிர்கொள்ள போகிறது? பெரியார் மண்ணில் வந்தால் நாங்கள் தடுப்போம். காங்கிரஸ் பெரியார் மண்ணில் பெரியார் பிறந்த மண் அப்படி வேணா சொல்லலாம். பெரியார் மண்ணுங்கிறது சரியா இருக்குமான்னு தெரியல. அதுல வந்து காங்கிரஸ் வந்து இது எதிர்கொள்ளட்டும். காங்கிரஸை பத்தி பெரியார் என்ன பேசினாருன்னு சொல்லுவோம். காங்கிரஸை பத்தி பெரியார் என்ன பேசினாரு அப்படின்னு சொல்லுவோம். காங்கிரஸுக்கும் இன்னைக்கு காங்கிரஸுக்கும் பெரியாருக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? இதே ஐயா ராகுல் காந்தி இங்கேருந்து தமிழ்நாட்டை விட்டு போறப்ப பெரியார் மண்ணை விட்டு போறது வந்து வருத்தம் அளிக்குங்கிறது. அங்க போய் இந்தியா வந்து இந்துக்களின் நாடு அப்படின்னு பேசுறாரு. 10 விழுக்காடு பொருளாதார இடஒதுக்கீடு, அதை வந்து காங்கிரஸ் ஆதரிக்குது. ராமர் கோயில் கட்டி கொள்ளலாம்ங்கிற தீர்ப்பை வரவேற்குது. அப்ப என்ன நீங்க பெரியார் கோட்பாடை ஏற்றுக்கிறீங்க? நீங்க சும்மா வேஷம், ஒரு காங்கிரஸ்க்கு என்ன கீழே இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, அதை பெருசுப்படுத்த தேவையில்லை. எதிர்கட்சிகள், பிரதான எதிர்கட்சிகளே புறக்கணிக்கிறப்போ நாம் தமிழர் மட்டும் இதுல நிக்கிறதுக்கான இல்ல, அவங்களுக்கு பயம் இருக்கு, தயக்கம் இருக்கு. ஜனநாயக ரீதியா தேர்தல் நடைபெறும்னு நீங்க நம்புறீங்களா? ஜனநாயக ரீதியா நடக்கலனாலும் இதுதான் வாய்ப்பு, குறைந்தபட்ச வாய்ப்பு தான். இதுக்குள்ள போய் தான் சண்டை போட்டாகணும். ஏன்னா கடந்த முறை ஈரோடு கிழக்குல வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 300 கோடியை கூட்டி வச்சிருப்பாங்க. அதுல வந்து நாம் தமிழர் கட்சி 10,000 வாக்குல பெறுது. அப்ப என்னதான் பணம் கொடுத்தாலும், பரிசு பொருளை கொடுத்தாலும், நீங்க வந்து மக்களை விலை பேசினாலும், ஆட்டு மாட்டு மந்தை கூட்டம் போல தலைக்கு விலை பேசி மக்களை அடைச்சு வச்சாலும், இனமான தமிழர்கள் 10,000 பேர் இருக்காங்க அப்படிங்கிறத வெளிக்காட்டினாங்க. அப்ப அவங்களுக்காவது போட்டிக்கணும்ல. அதனால வந்து இந்த தேர்தலில் வந்து ஒரு நேரடி சண்டையா இருக்கும் நினைக்கிறேன். திமுகவுக்கும் நாம் தமிழர் கட்சிக்குமான சண்டையா இருக்கும். இவ்வளவு நாட்களா வந்து கருத்தியல் சண்டையா இருந்துச்சு, அப்புறம் வந்து சமூக வலைதள சண்டையா இருந்துச்சு. இன்னைக்கு கள சண்டையாக மாறுது, தேர்தல் சண்டையாக மாறுது. வரலாற்றுல இப்போதான் சரியா இருக்கு. திராவிடமா, தமிழ் தேசியமா, பிரபாகரன் பிள்ளைகளா, பெரியாரின் வாரிசுகளா, பிரபாகரின் துவக்கா, பெரியாரின் கைத்தடியா அப்படிங்கிற ஒரு நேரடி சண்டை வருது. அதனால இந்த சண்டையை வந்து ரொம்ப ஆவலோட எதிர்பார்க்கிறோம். விக்கிரவாண்டியில எதிர்கட்சிகள் இடத்துல ஆதரவு கேட்டது போல இதுல கேட்கறதுக்கான வாய்ப்பு. ஆதரவு இல்லை, நீங்க தெளிவா பார்க்கணும். கட்சிட்டு ஆதரவு கூட பார்க்க முடியாது, கட்சி காரணட்டு ஆதரவு, ரெண்டுக்கும் நுட்பமான வேறுபாடு இருக்கு. ஏன்னா வந்து நாம வந்து தேமுதிக தலைமைக்கோ இல்லை வந்து அதிமுக தலைமைக்கோ நாம் தமிழர் கட்சியோட மாநில நிர்வாகிகளை அனுப்பி ஆதரவு கேட்டா அது கட்சி தலைமைட்டு கேட்கறது. அந்த தொகுதியில வந்து தேமுதிகவோட வாக்காளர் இருக்கான், அதிமுக வாக்காளர் இருக்கான். அவன் வாக்கு செலுத்துவதற்கு ஒரு வாய்ப்பு என்னன்னா, அப்ப நாம் தமிழர் கட்சி ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்றான். திமுக எதிர்ப்பு பிரதானம்னா திமுக எதிர்ப்பையும் உள்ளடக்கிய தான் நாம் தமிழர் கட்சி ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்கிறோம். அவ்வளவுதானே ஒழிய அது கட்சிக்கிட்ட ஆதரவு கிடையாது, கட்சி காரணட்டு ஆதரவு. அவங்களும் வேட்பாளர் இருக்கிறாங்க, இது பொறுப்பாளர் வந்து பொறுப்பாளர் இருக்கிறாங்க. அதே போல அவங்களும் வாக்காளர் இருக்காங்க, அவங்கள்ட்ட ஓட்டு போடுங்க கேட்கிறோம். அவ்வளவுதான், இதுல ஒன்றும் சமரசம் இல்லை. ஒரு பெண் வேட்பாளரை அறிவிச்சிருக்கீங்க. ஒரு பெண் வேட்பாளரை வச்சு எப்படி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல்? இல்லை, இந்த கேள்வியை தவறான நினைக்கிறேன். பெண் வேட்பாளர் வச்சு அப்படிங்கிற கேள்வியை வந்து நான் ஏற்கல. முதல்ல பெண்ணோ ஆணோ அவங்க வந்து செயல்பாடு, அவங்களோட அறிவாற்றல் அப்படிதான் பார்க்கணும். அக்கா சீதாராட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க கட்சி தொடங்கப்பட்ட நாள் தொட்டு கட்சி இருக்காங்க. நீங்க 2010 மதுரை மாநாட்டு மேடையை எடுத்து பார்த்தா தெரியும். இன்னைக்கு இருக்கக்கூடிய கட்சியில் இருக்கக்கூடிய அண்ணன் மணி செந்தில் போன்றவங்க வந்து திருமணம் வாசிப்பாங்க. அல்ல அக்கா சீதாராட்சியும் திருமணம் வாசிப்பாங்க.
அவங்க கட்சியில் 15 ஆண்டுகளாக இருக்காங்க, களப்பணியாற்றிருக்காங்க, பல தேர்தல் எதிர்கொண்டிருக்காங்க, மாநிலம் முழுக்க பல இடங்களில் போய் பேசியிருக்காங்க. அதனால் சிறப்பான வேட்பாளர், சிறப்பான தேர்வு. அதனால் மிகச்சிறப்பாக எதிர்கொள்வோம், வெற்றியை நோக்கி போவோம். நடப்பு கால அரசியல் குறித்து விவாதத்துக்கு நன்றிங்க. மற்றும் ஒரு காலையில் சந்திப்போம். நன்றி. தமிழ் தேசியம் எனும் ஒப்பற்ற கருத்தினை சுமந்து நிற்கும் மாபெரும் ஊடகமாக வளர்ந்து வரும் வள்ளுவம் வலைக்காட்சி 1 லட்சம் பின்தொடர்பாளர்கள் இருக்கிறது. வள்ளுவம் வலைக்காட்சிக்கும் வள்ளுவம் வலைக்காட்சியின் பின்தொடர்பாளர்களுக்கும் வாழ்த்துக்கள்.